ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குக்கிங் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் பூ போல் அருமையான போலி தாங்க செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த போலி செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒரு இடத்துல போலின்னு சொல்லுவாங்கங்க, ஒரு இடத்துல ஒப்பட்டுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் இருக்கிற இந்த பெங்களூரில் இதை ஒப்பட்டுன்னு சொல்லுவாங்கங்க. செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலுமே ஃபஸ்ட் டைமே நல்லா உங்களுக்கு பர்ஃபெக்டாக செய்யலாங்க. இந்த வீடியோவில் நான் எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான அளவுகள்லாம் பர்ஃபெக்டாக சொல்லியிருக்கேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எப்படி செய்கிறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் போலி செய்கிறதுக்காக ஒரு குக்கர் எடுத்துருக்கேங்க. குக்கரில் 1.25 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேங்க. இந்த கடலைப்பருப்பை நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு 3-4 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதில் இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு, இப்போ பாருங்கள் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நல்ல தண்ணி ஒரு 3 கப் அளவு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. பாருங்கள் 3 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு இதை 3 விசில் விடலாங்க. இப்போ பாருங்கள் 3 விசில் வந்துடுச்சு. இது இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம். திறந்து பார்க்கும்போது பருப்பு எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் இப்போ எடுத்து நான் காமிக்கிறேன். பருப்பு நல்லா வெந்திருக்குங்க. இப்படி கையில் பருப்பை எடுத்து இப்படி மசிச்சு காமிக்கும்போது உங்களுக்கு இது நல்லா மாவு மாதிரி வரணுங்க. இந்த அளவுக்கு வேகணும். பருப்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ எடுத்து இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாங்க. இப்போ நம்ம கிண்ணத்தில் மாற்றிக்கிட்டோம். இப்போ இதில் வர தண்ணியை ஒப்பட் சாறுன்னு சொல்லுவாங்க இந்த ஊரில், அதை செய்யலாம். இல்லை நீங்கள் ரசம் கூட வச்சுக்கலாங்க. நான் இந்த தண்ணியில் ஒப்பட் சாறு தாங்க செஞ்சுருந்தேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சுக்கலாங்க. குக்கரில் நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு நல்லா துருவின வெல்லத்தை சேர்த்துருக்கேங்க. நல்லா பொடியாக இருக்குங்க வெல்லம், அதை தான் சேர்த்துருக்கேன். அதில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேங்க. சேர்த்து அதை நல்லா கலந்துக்கலாங்க. கலந்து கொடுக்கும்போது வெல்லத்தை சேர்த்து இந்த பருப்போடு வேக வைக்கும்போது நீங்கள் 1 வாரம் வச்சு சாப்பிட்டாலுமே இந்த போலி கெட்டு போகாதுங்க. அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா நம்ம பருப்பு வெந்துடுச்சு. பருப்பும் வெல்லமும் நல்லா வெந்திருக்குங்க. இந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 4 ஏலக்காய் எடுத்துருக்கேங்க. ஏலக்காயில் இருக்கிற இந்த கொட்டை மட்டும் எடுத்து இதுக்குள்ளே எடுத்து பாருங்கள். இப்போ இருக்கிற தண்ணி எல்லாம் வற்றிடுச்சு. இப்போ இதை சைடில் வச்சிடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. இதில் 1.5 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. அதுலேயே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் சேர்த்து நல்லா மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி கலந்துக்கலாங்க. கலந்து கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கணும். நம்ம ஒப்பட்டு கரெக்டாக வரணும்னா, இந்த போலி அல்லது ஒப்பட்டு கரெக்டாக வரணும்னா நம்ம இந்த மைதா மாவு பிசைகிறோம் இல்லையா, இதில் தாங்க இருக்குது. இது எந்த அளவுக்கு நீங்கள் பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு இது எங்கேயுமே இது பிச்சுக்கிட்டு வராதுங்க. நல்லா பர்ஃபெக்டான உங்களுக்கு ஒப்பட்டு கிடைக்கும். இப்போ மாவு சப்பாத்தி மாவிட கொஞ்சம் இலக்கமாக இருக்கணுங்க. அப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து மறுபடியும் இதை இந்த மாதிரி கலந்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சிக்கணுங்க. பார்த்திங்களா, நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அழுத்தி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் மாவு கைக்கு ஒட்டாமல் ரொம்ப நல்லா வருது. இப்போ இந்த அளவுக்கு போதுங்க. இப்போ திரும்பவும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மாவை நல்லா ஊற வச்சிடலாங்க. மாவில் எல்லா பக்கமும் இந்த எண்ணெய் படுற மாதிரி நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி நல்லா தடவிட்டு 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் இருந்தாலும் பரவாயில்லைங்க. இப்படி ரெஸ்ட்டில் வச்சுருங்க. மூடி போட்டு ரெஸ்ட்டில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கடலைப்பருப்பு, தேங்காய், வெல்லம் சேர்த்து நல்லா வேக வச்சுருக்கோம் இல்லையா, இது நல்லா சூடாறி இருக்குங்க. சூடாறின உடனே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இதை அப்படியே சூடாக சேர்த்து அரைக்கும்போது மிக்ஸியும் கெட்டு போகுங்க. அந்தளவுக்கு நல்லதில்லை. அதனால தான் சூடு ஆறின உடனே அரைச்சிக்கோங்க.
இப்போ பாருங்கள் நம்ம கடலைப்பருப்பை சேர்த்துட்டோம். இதை வந்து மிக்ஸி மூடி போட்டுருங்க. மூடி போட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோங்க. அரைச்சி எடுத்து நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் உங்களுக்கு போலி வந்து ரொம்பவே நல்லா வரும். இப்போ நமக்கு போலி செய்கிறதுக்காக பூரணம் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை வந்து நம்ம கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். கிண்ணத்தில் மாற்றிக்கலாங்க. இப்போ நம்ம மைதா மாவு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து நான் பாருங்கள் எடுத்து காமிக்கிறேன். நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள் இந்த மைதா மாவு. இதை வந்து திரும்ப எடுக்கணுங்க. இப்போ எடுக்கும்போது வந்து எவ்வளோ நல்லா வருது பாருங்கள் இதை திரும்பவும் நம்ம பிசையணுங்க. இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள் நான் வந்து திரும்பவும் இதை வந்து நல்லா எப்படி அழுத்தம் கொடுத்து பிசைகிறேங்க. நீங்கள் எந்த அளவுக்கு இந்த போலிக்கு வந்து மாவு பிசைகிறீங்களோ மைதா மாவு அந்த அளவுக்கு நல்லா வரும். இதுதான் உங்களுக்கு டிப்ஸு. இப்போ பாருங்கள் நான் வந்து பிசைஞ்சேன் பாருங்கள். இந்த அளவுக்கு வரணுங்க. இப்போ நமக்கு மைதா மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம பூரணத்தை பார்க்கலாங்க. பூரணத்தை எடுத்து இப்படி நமக்கு தேவையான அளவுக்கு உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. நான் வந்து இப்போ உருண்டைகளாக உருட்டிட்டேங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு உருட்டியிருக்கேன். இப்போ ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கலாங்க. நான் வந்து எண்ணெய் கவர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வாழை இலை இருந்தாலும் எடுத்துக்கோங்க. எண்ணெய் கவர் எடுத்திருக்கேங்க நான் வந்து. அதில் வந்து மைதா மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மைதா மாவு எடுத்து நான் இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி பாருங்கள் தட்டிக்கோங்க. தட்டி இதுக்குள்ளே நம்ம பூரணத்தை வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நல்லா க்ளோஸ் பண்ணி தட்டிக்கலாம். எக்ஸஸாக இருக்கிற மாவு வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துடலாம். மேலே இருக்கிற மாவை எடுத்துட்டு தட்டிக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக தட்டிடலாங்க. நம்ம பாருங்கள் நம்ம ஒப்பட்டு வந்து நல்லா தெரியுது பாருங்கள். நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குது. நல்லா எங்கேயுமே கொஞ்சம் கூட விரிசலும் வரல, பிச்சிக்கலாங்க. அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு தோசைக்கல் வச்சுருக்கேங்க. தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் தடவிட்டு தோசைக்கல் சூடான உடனே நம்ம வந்து இந்த ஒப்பட்டு அல்லது போலி இதை சுட்டு எடுத்தோம்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டான போலி ரெடிங்க. அதுக்குள்ளே நான் பாருங்கள் அங்கே ஒரு தோசைக்கல்லில் ஒரு போலியை சேர்த்துட்டோம். அது நல்லா சுடட்டும். அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து பின்னாடியே பாருங்கள் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சுட்டு எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய வீடியோஸ் என்னோடய சேனலில் இருக்குது. எல்லாத்தையுமே பாருங்கள். என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இப்போ நம்ம 2வது போலியுமே நல்லா தட்டிட்டோங்க. ஈஸியாக தட்டிடலாங்க இந்த போலியை. அதுக்குள்ளே நம்ம போலி வந்து நல்லா ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு. அதை மாற்றி போட்டுக்கலாம். மாற்றி போட்டுட்டோம். இந்த போலியும் நம்ம வந்து தட்டி எடுத்துட்டோங்க. ஃபஸ்ட்டு இந்த போட்ட போலி வந்து நல்லா 2 பக்கமும் நல்லா சுட்டு எடுத்துட்டோங்க. இதை வந்து ஒரு தட்டில் சேர்த்துக்கலாம். தட்டில் சேர்த்துக்கிட்டு பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இதை தட்டில் சேர்த்துக்கலாங்க. நம்ம தட்டின போலியும் சேர்த்து சுட்டு எடுத்துக்கலாங்க. நீங்களும் இதே அளவுகளை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் கைஸ்.